அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரச்சீனி கிழங்கு இருந்தது. அப்போ இதை கட் பண்ணி நம்ம அவிச்சிடலான்ட்டு தான் நான் அவிக்கிறதுக்கு க்ளீன் பண்ணி அவிக்க போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம கிழங்கு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நம்ம தூர ஊற்றிடணும். ஏன்னா அந்த தண்ணியோடய நம்ம வேக வச்சோம்னா கிழங்குல வந்து கொஞ்சம் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அது ஊற்றிட்டு ரெண்டாவது வேறு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பி அந்த கிழங்கை போட்டு கொதிக்க வைங்க. கிழங்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா அதுவே உடஞ்சி வந்துருச்சு. கிழங்கு எல்லாமே ரெண்டாக கட்டாயி வந்துருச்சு. அப்போ அதை ஒரு பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கிழங்கு வந்து ஒன்று தாளித்து சாப்பிடலாம், இல்லைன்னா நான் துவையல் அரைச்சி இதோட ஒன்றா வச்சு சாப்பிடலாம். துவையலுக்கு வந்து நான் வந்து தேங்காய், வெள்ளைப்பூடு, மிளகாய் வத்தல், உப்பு, இது தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு இதை நல்ல ஒரு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காதீங்க, ரொம்ப கொஞ்சம் ஒரு குறைன்னு அரைச்சிக்கிடுங்க. இந்த மாதிரி இப்படி குறைன்னு அரைச்சிங்கன்னா இந்த கிழங்குக்கு இப்படி பச்சையாக வச்சு இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இனி இது கூட நான் வந்தல கிழங்கையும் துவையலையும் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிடுதேன். ஈவினிங் வந்து நான் வந்து பால் தான் காய்ச்சிருக்கேன், நாட்டு சர்க்கரை போட்டு அதையும் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் வந்து இன்றைக்கி இதுதான். அதுவும் நாகர்கோவிலில் வந்து இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பகல் ஃபுல்லாக லேசாக தூற்றி விரிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் விரித்த மாதிரி இருந்தது மத்தியான சமயத்தில். இப்போ சாயந்தரம் திருப்பியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்கள் எப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு. அப்போ இந்த மழைக்கும் இந்த கிழங்கு அவிச்சு வச்சு சாப்பிட்றதும் பால் குடிக்கிறதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.